வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா பதறாமல் இந்த ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு கொடுங்க. மனசார உங்களை வாழ்த்திட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போவாங்க. இல்லைனா கண்டிப்பாக ஃபோன் பண்ணியாவது கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கோதுமை ரவா இருந்துச்சுன்னா இதில் செய்யலாம். இல்லைனா வெறும் ரவா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து ரோஸ்டட் ரவா இருந்தாலும் நம்ம லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இது தனித்தனியாக கிடக்கிறதுக்கும் அது இல்லாமல் நமக்கு டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மெஷரிங் கப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 300 ml தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டம்ளரில் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ரவா வந்து சேர்த்துக்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய ரவா விட இந்த கோதுமை ரவாவில் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. இப்போ வந்து 2 விசில் வர்ற அளவுக்கு நான் வந்து குக்கரில் இதை வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கனால 2 விசிலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரவா வெந்து அருமையாக நமக்கு பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டை வெல்லம் இல்லாட்டி தூள் வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறதுனால நமக்கு இதோடைய கலரும் டெக்ஸ்சரும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதோடைய டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாது. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய அந்த சேர்த்துருக்க சர்க்கரையை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சது. அதையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாசனை வந்துச்சு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இதோடைய டெக்ஸ்சரை பாருங்கள், எடுத்து அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆனாலும் பொறுமையாக நின்று விழுகும். இதுதான் இதோடைய பக்குவம். இப்போ குக்கரை பக்கத்தில் மாற்றிட்டு இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நான் கருப்பு திராட்சை கொஞ்சோன்னு மஞ்சள் திராட்சை இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு 8 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேயே நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. நம்ம நிறைய இடத்துல நெய் சேர்த்து தான் இதை நல்லா செய்கிறோம். காரணம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணணும். இப்போ நான் இதை லைவாக எடுத்து அச்சில் வச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கூட மெனக்கடாமல் எப்படி சூப்பராக வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த பார்த்தீங்களா இதோடைய ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு. இந்தளவுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அச்சு மாதிரி சேர்ந்துட்டு இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட நான் நெய் வந்து கரண்டிலையும் தடவலை, எதுலேயுமே வைக்கல. மிஷினில் உள்ள டை மாதிரி அழகாக கலண்டு விழுகுது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சூப்பரான பக்குவத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குங்கன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.